தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தோழமைகளே. அப்படி இன்றைக்கு 58ஆம் நாள் நிகழ்வில் 57வது அதிகாரமான வெறுவந்த செய்யாமை என்கிற அதிகாரத்தை முற்றோதல் வாயிலாகவும் உரைப்பொழிவின் வாயிலாகவும் நாம் பயணிக்க இருக்கிறோம் தோழமைகளே, ஆளுமைகளே. இன்றைக்கு குரல் முற்றோதல் செய்வதற்காக விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசூரில் இருக்கக்கூடிய VRS பொறியியல் மற்றும் தொழில்நுட்பவியல் கல்லூரியினுடைய 3ஆம் ஆண்டு சிவில் படிக்கக்கூடிய மாணவி அருள்ஜோதி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். பாப்பா, அவங்க பெற்றோர் பெயர் சொல்லுங்க. குணசேகரன் அஞ்சலாட்சி. குணசேகரன் அஞ்சலாட்சி. அஞ்சலாட்சி. ஓகே. குணசேகரன் அஞ்சலாட்சி இணையருடைய அருமை மகள் அருள்ஜோதி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அதே போல அந்த அதிகாரத்திற்கான உரைப்பொழிவை செய்வதற்காக நம்மோடு பயணித்திருக்கக்கூடிய ஆளுமையாக இருக்கக்கூடிய பேராசிரியர், கடலூரில் இருக்கக்கூடிய பெரியார் கலை கல்லூரியினுடைய கௌரவ விரிவுரையாளராக இருக்கக்கூடிய பேராசிரியர் அம்மா அன்னபூர்ணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். முனைவர் பட்டத்தை நிறைவு செய்திருக்கக்கூடிய நம்முடைய பேராசிரியர் முதுகலை தமிழ் துறை படித்திருந்தாலும் மொழியியலிலும் முதுகலை பட்டம் பெற்ற பேராசிரியர் ஆவார். பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியராக எல்லா தகுதி தேர்வையும் முதல் நிலையிலே தேர்வு பெற்ற பேராசிரியர். பயிலரங்கங்கள், கருத்தரங்கங்களிலெல்லாம் எண்ணில் அடங்காத அளவிற்கு பங்கேற்று சிறப்பித்த ஆளுமை ஆவார். அவருடைய கட்டுரைகள் ஆய்வுத்துறை சார்ந்த இதழ்களிலும் கருத்தரங்கங்களினுடைய நூல்களிலும் இடம்பெற்றிருக்கக்கூடிய பேராசிரியர் போற்றுதலுக்குரிய அம்மா அன்னபூரணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். இரண்டு ஆளுமைகளையும் நாம் வரவேற்பதில் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் பெரும் மகிழ்வு அடைகிறது. தற்பொழுது இன்றைய தினம் வெறுவந்த செய்யாமை என்கிற அதிகாரத்தை முற்றோதல் செய்வதற்காக அருமை மாணவி அருள்ஜோதி அவர்களை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் தோழமையோடு அழைக்கின்றது. தோழமையை வருக, முற்றோதல் தருக. அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று 57வது அதிகாரமான திருக்குறளிலிருந்து வெறுவந்த செய்யாமை என்பதை முற்றோதல் செய்ய வந்துள்ளேன். குறள் 1. தக்காங்கு நாடி தலைச்செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒருப்பது வேந்து. குறள் 2. கடிதோச்சி மெல்ல எரிக நெடிதாக்கம் நீங்காமை வேண்டுபவர். குறள் 3. வெறுவந்த செய்தொழுகும் வெங்கோல நாயின் ஒருவந்தம் ஒல்லை கெடும். குறள் 4. இறைக்கடியன் என்றுரைக்கும் இன்னாசொல் வேந்தன் உரைக்கடுகி ஒல்லை கெடும். குறள் 5. அருஞ்செல்வி இன்னா முகத்தான் பெருஞ்செல்வம் பேய் கண்டனது உடைத்து. குறள் 6. கடுஞ்சொல்லான் கண்ணிலன் நாயின் நெடுஞ்செல்வம் நீடின்றி ஆங்கே கெடும். குறள் 7. கடுமொழியும் கையிகந்த தன்னிடமும் வேந்தன் அடுமுரண் தேய்க்கும் அறம். குறள் 8. இனத்தாற்றி எண்ணாத வேந்தன் சினத்தாற்றி சீரிற் சிறுகும் திரு. குறள் 9. செருவந்த போழ்திற் சிறை செய்யா வேந்தன் வெறுவந்து வெய்து கெடும். குறள் 10. கல்லார் பிணிக்கும் கடுங்கோல் அதுவல்லது இல்லை நிலைக்கு பொறை. அனைவருக்கும் நன்றி. நன்றி அம்மா, மிக்க மகிழ்ச்சி. இந்த அதிகாரத்திற்கு உரைப்பொழிவு தருமாறு பேராசிரியர் முனைவர் அன்னபூர்ணி அம்மா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பேசுங்க. இருந்தமிழே உன்னால் இருந்தேன் இமையோர் பெருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன் என்ற என் தாய் தமிழை வாழ்த்து வணங்கி ஐயா தொடரலாங்களா? பேசலாமா? பேசுங்க பேசுங்க.
சான்றோர் பெருமக்களும் அறிஞர் பெருமக்களும் மூத்தோரும் ஒப்பாரும் மிக்காரும் உள்ளிட்ட இணைய வழி அவைக்கு முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருக்குறள் நாளும் ஓர் அதிகாரம் என்ற இணைய வழி தொடர் மூலமாக திருவள்ளுவரின் சிறப்பையும் திருக்குறளின் பொருண்மையும் மாணவர்கள் மத்தியிலும் பொதுமக்களிடமும் இக்கருத்துக்களை கொண்டு சேர்ப்பதற்காக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் மிகுந்த ஒரு சிரத்தை எடுத்து செய்து வருவதை கண்டு என் உள்ளம் மகிழ்கிறது. இதில் என்னையும் ஒரு அங்கமாக இணைத்து இன்றைய உரைப்பொழிவிற்காக என்னை அழைத்தமைக்கு இந்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கும் என்னை பரிந்துரை செய்த என் தோழி புனிதவதி அம்மையார் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று எனக்கு ஒதுக்கப்பட்டுள்ள அதிகாரம் பொருட்பாலில் அரசியல் என்ற இயலில் வெறுவந்த செய்யாமை என்ற அதிகாரம். திருவள்ளுவர் அதிகார முறை வைப்பதிலும் சரி, திருக்குறளை வைப்பதிலும் சரி ஒரு தொடர்ச்சி இருப்பதை நம்மால் காண முடியும். அவ்வகையில் இந்த வெறுவந்த செய்யாமை என்ற அதிகாரத்தின் முன் அதிகாரத்தை நாம் கண்டோமானால் ஒரு அரசன் எவ்வாறு இருக்க வேண்டும், இருக்கக்கூடாது என்பதற்கு உதாரணமாக அந்த அதிகாரத்தை அவர் வைத்துள்ளார். அதாவது 55வது அதிகாரத்தை பார்ப்போமானால் முறையாக ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அரசனுடைய ஆட்சியின் கீழ் குடிமக்கள் எவ்வாறு மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்பதை எடுத்து காட்டுவதற்காக செங்கோன்மை என்ற அதிகாரத்தையும், முறையற்ற ஆட்சி செய்யக்கூடிய அரசன் கீழ் வாழும் குடிமக்கள் எவ்வளவு துன்பத்தை அனுபவிப்பார்கள் என்பதை எடுத்து காட்டும் விதமாக கொடுங்கோன்மை என்ற அதிகாரத்தையும் வைத்து அதன் தொடர்ச்சியாக ஒரு அரசன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று அறிவுரை கூறும் விதமாக இந்த வெறுவந்த செய்யாமை என்ற அதிகாரத்தை வைத்துள்ளார். இவ்வதிகாரத்தில் ஒரு அரசன் ஆட்சி செய்யும் பொழுது குடிமக்கள் அஞ்சும்படியான செயல்களை செய்யாமல் இருக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் உரைக்கிறார். ஒரு அரசன் என்னென்ன பண்புகளோடு இருக்க வேண்டும், என்ன பண்புகள் இருக்கக்கூடாது என்பதை இவ்வதிகாரத்தில் பட்டியலிடுகிறார். முதலாவதாக குடிமக்கள் நடுங்கும்படியாக அஞ்சும்படியாக ஒரு அரசன் அரசாட்சி செய்யக்கூடாது. ஒரு குற்றத்திற்கு ஏற்ற தண்டனையை கொடுக்க வேண்டுமே தவிர அக்குற்றத்திற்கு மிகுதியான தண்டனையை கொடுக்க கூடாது. ஒரு அரசன் குடிமக்கள் எளிமையாக காணும் விதமாக அவன் இருக்க வேண்டும். காணுவதற்கு அரியவனாக இருக்கக்கூடாது. அவ்வாறு அரிதாக மக்கள் வந்து அவரை கண்டாலும் அவரிடம் கடுமையான முகத்தை காட்டாமல், கடும் சொற்களை பேசாமல், இன்முகத்தோடும் இன்சொல்லோடும் பேச வேண்டும் என்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக இரக்க குணம் உள்ளவனாக அந்த அரசன் இருக்க வேண்டும். அரசியல் சுற்றத்தோடு அமைச்சர்களோடு ஆலோசனை செய்து ஒரு முடிவை எடுக்க வேண்டும். தன்னிச்சையாக தான் தோன்றித்தனமாக ஒரு முடிவை எடுக்கக்கூடாது என்றும், பண்பில்லாதவர்களை தன்னுடைய அங்கமாக வைத்துக்கொண்டு அவருடன் பயணிக்க கூடாது என்று ஒரு அரசனுக்கு இருக்க வேண்டிய பண்புகளாக இவ்வதிகாரத்தில் பட்டியலிடுகிறார். இவ்வதிகாரத்திற்கு பரிமேலழகர் உரை சொல்லும் பொழுது குடிகள் அஞ்சுவதும் பகுதி அஞ்சுவதும் தான் அஞ்சுவதும் ஆய தொழில்களை செய்யாமை. ஒரு அரசனானவன் குடிமக்கள் அஞ்சும்படியாகவும் குடிமக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கொடுங்கோன்மை ஆட்சி செய்யக்கூடிய அரசனின் கீழ் குடிமக்கள் கண்டிப்பாக அச்சப்படுவார்கள். அவ்வாறு இருக்கக்கூடாது. பகுதி என்று சொல்லும் பொழுது அவருடைய சுற்றத்தாரையோ அல்லது அவருடைய அரசவையில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய அமைச்சரோ அவருடைய கொடுங்கோன்மை ஆட்சியை கண்டு பயந்து அவரை விட்டு விலகி இருப்பர். அவ்வாறு ஒரு அரசன் இருக்கக்கூடாது. இவை இரண்டு கருத்துக்களும் கூறிய பரிமேலழகர் தான் அஞ்சுவதும் என்ற ஒரு கருத்தையும் கூறுகிறார். ஒரு அரசனானவன் எதற்காக அஞ்ச வேண்டும்? ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அரசன், தவறு செய்யக்கூடியவர்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு அரசன், அவன் ஏன் அஞ்ச வேண்டும்? தான் அஞ்சுவதும். அப்போ அரசன் அஞ்சக்கூடிய ஒரு நிகழ்வும் இருக்கிறது என்று கூறுகிறார். இப்ப இந்த கருத்துக்கு இணையாக இன்னொரு கருத்தை கூறுவோமானால்,
இந்த அதிகாரத்தில் வெறு வந்த செய்யாமை என்ற அதிகாரத்தில் வெறு என்ற சொல்லையும் வெறு வருதல் என்ற சொல்லையும் திருவள்ளுவர் கையாண்டுள்ளார். இந்த வெறு என்பதற்கு உரையாசிரியர்கள் அச்சம் என்ற பொருளையும், வெறு வருதல் என்ற சொல்லிற்கு அஞ்சுதல் என்ற பொருளையும் உரையாசிரியர்கள் கூறுகின்றனர். அச்சம் என்றாலும் அஞ்சுதல் என்றாலும் பயம் என்ற ஒரு பொருளிலேயே நாம் கையாண்டு வந்துள்ளோம். நம்முடைய சொல்லிலக்கணத்தில் ஒரு சொல் குறிக்கக்கூடிய பல சொல் ஒரு பொருள், ஒரு சொல் பல பொருள் அப்படின்ற இலக்கணங்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ இதில் வெறு என்றால் அச்சம் என்றும் வெறு வருதல் என்றால் அஞ்சுதல் என்றும் கூறுகிறார். அச்சம் என்பதற்கும் அஞ்சுதல் என்பதற்கும் ஒரு நூல் இழையிலான நுண்ணிய வேறுபாடு மட்டுமே உள்ளது. என்ன வேறுபாடு என்றால், அச்சம் என்பதை வள்ளுவர் மக்களிடம், குடிமக்களிடம் இருப்பதாகவும், வெறு வருதல் என்பது அஞ்சுதல் என்ற அந்த நிலையானது அரசனிடம் இருக்கிறது என்று கூறுகிறார். அப்போ அச்சம் என்பது குடிமக்களிடம் நீண்ட நேரம் இருப்பது. அந்த வேறுபாடு என்பது அச்சத்திற்கும் அஞ்சுதல் என்பதற்குமான வேறுபாடு. அச்சம் என்றால் அது நீண்ட காலம் இருக்கும், அஞ்சுதல் என்றால் அது குறைந்த கால அளவே இருக்கும் என்பதை வேறுபாடாக குறிப்பிடுகிறார். அதாவது நீண்ட காலம், அந்த அச்சம் நீண்ட காலம் இருப்பது. ஒரு கொடுங்கோல் ஆட்சி செய்யக்கூடிய அரசன் கீழ் வாழக்கூடிய குடிமக்கள் அரசனுடைய ஆயுட்காலம் வரை அந்த அரசனுடைய அரசாட்சியின் கீழ்தான் அவர்கள் இருக்க வேண்டும். அப்போ அந்த துன்பமானது அவர்களுக்கு நீண்ட காலம் வரைக்கும் இருக்கும் என்று கூறுகிறார். இப்பொழுது உள்ள அரசாள்பவர்களைப் போல 5 வருடத்திற்கு ஒரு முறையோ 4 வருடத்திற்கு ஒரு முறையோ மாறுபவர்கள் அல்ல. மன்னர்கள் ஆயுட்காலம் முழுவதும் அவர்கள் அரசு புரிந்து அவருடைய சந்ததியினரை அடுத்ததாக விட்டு செல்வார். அப்போ அந்த அச்சம் மக்களுக்கு நீண்ட காலம் இருக்கும். அஞ்சுதல் என்பது குறைந்த கால அளவு. இதற்கு உதாரணமாக சொல்லும் பொழுது ஒரு புலியிடம் மாட்டிக்கொண்ட மானை கூறுகின்றனர். புலியிடம் மாட்டிக்கொண்ட ஒரு மான் அந்த புலியிடம் இருந்து தப்பிக்கும் கால அளவு மட்டும் அதனுடைய உள்ளத்தில் அஞ்சுதல் என்பது இருக்கும். தப்பித்து விட்டால் அந்த அஞ்சுதல் என்பது இல்லாமல் போய்விடும். அப்போ இந்த அஞ்சுதல் என்பது குறைந்த கால அளவு மட்டுமே இருக்கும். இது அரசனிடத்தில் இருக்கிறது. எப்பொழுது என்றால், இவன் கொடுங்கோன்மையான ஆட்சி செய்யும் பொழுது, இவன் உடன் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய சுற்றத்தாரோ அல்லது அமைச்சர்களோ இவனுடைய கொடுங்கோன்மை ஆட்சியை கண்டு விலகி இருப்பர். அந்த சமயத்தில் பகைவர்களால் இவருக்கு துன்பம் ஏற்படும். அந்த துன்பம் இவருக்கு சிறிது காலம் இருக்கும் என்று கூறுகிறார். இதற்கு நல்ல உதாரணமாக நம்முடைய காப்பியத்தில், அதாவது சிலப்பதிகாரத்தில் பாண்டிய மன்னனை இதற்கு உதாரணமாக கூறலாம். எப்படி என்றால், கோவலன் கல்வன் என்று ஆராயாமல் ஒரு தீர்ப்பை வழங்கி அவருக்கு மரண தண்டனை கொடுத்த பிறகு, கண்ணகி என்னுடைய கணவன் கல்வன் அல்லன் என்று நிரூபித்த பிறகு, அறத்தின் வழி இல்லாமல் நாம் அறத்தின் வழியிலிருந்து தவறி தவறான ஒரு தீர்ப்பை வழங்கிவிட்டோம் என்று அவன் அரசு கட்டிலேயே அஞ்சி அங்கேயே அவன் உயிர் விட்டதை நாம் பார்க்கிறோம். இது அரசனுக்கு இருக்க வேண்டிய ஒரு அஞ்சாமை. இதைத்தான் பரிமேலழகர் தான் அஞ்சுவது என்று கூறுகிறார். அரசருக்கும் அந்த அஞ்சுதல் என்பது அஞ்சும்படியாக அரசாட்சியை செய்யக்கூடாது என்று கூறுகிறார். இவ்வாறாக இந்த வெறு வந்த செய்யாமை என்ற அதிகாரத்தில் ஒரு அரசனுக்கு இருக்க வேண்டிய பண்புகள், இருக்கக்கூடாத பண்புகளை இவ்வதிகாரத்தின் மூலம் நாம் இப்பொழுது விரிவாக பார்ப்போம். அதிகாரத்தின் முதல் குறளாக, தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒருப்பது வேந்து. அதாவது ஒரு அரசன் தண்டனை வழங்குவது எவ்வாறு வழங்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். ஒருவன் ஒரு குற்றத்தை செய்தால் அந்த குற்றத்தை நடுநிலைமையாக அரசன் ஆராய வேண்டும். ஆராய்வதோடு மட்டுமல்லாமல் அந்த தவற்றுக்கான தண்டனையை கொடுக்கும் பொழுது அந்த தண்டனையின் பிறகு அந்த தவறை மீண்டும் அவன் செய்யாத வண்ணம் அந்த தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார்.
தண்டனை கொடுத்து அவன் மீண்டும் அத்தண்டனையை பெற்ற பிறகு அதே தவறை செய்யும் அளவிற்கு அந்த தண்டனையை கொடுக்க கூடாது என்பது அரசன் உறுதியாக இருக்க வேண்டும். அவ்வாறு தண்டனை வழங்கினால் திரும்பவும் அவன் அத்தவறை செய்ய மாட்டான் என்று கூறுகிறார். ஒருவன் செய்த குற்றத்தை கண்டு நடுநிலைமையாக நின்று ஆராய்ந்து அதற்கான தண்டனையை கொடுக்க வேண்டும். கொடுக்கிற தண்டனையும் அவன் அத்தவறை மீண்டும் செய்யாத வண்ணம் இருப்பதாக அந்த தண்டனை இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். மணிமேகலையில் கூட மணிமேகலை சிறைக்கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றிய நிகழ்வை எல்லாம் நம்மளுடைய இலக்கியங்களில் நாம் பார்க்கிறோம். ஆனால் தற்போது இருக்கக்கூடிய சிறையோ அதற்கு நேர்மாறாக கலியுகத்தில் தண்டனை விதியின் வசத்தால் ஒரு சூழ்நிலையின் வசமாக தவறு செய்யக்கூடியவர்கள் தண்டனையை கொடுத்து நாம் சிறைக்கு அனுப்பினால் அங்கே சென்று அந்த தவறை இன்னும் மாட்டிக்கொள்ளாமல் செய்வது எப்படி, இன்னும் பெரிய அளவில் செய்வது எப்படி என்று அதில் வல்லவர்களிடம் சென்று வகுப்பு எடுத்துக்கொண்டு திரும்பவும் அந்த குற்றத்தை செய்வதாக இப்போது நாம் பல நிகழ்வுகளை பார்க்கிறோம். அவ்வாறு இல்லாமல் அவன் திருந்தும் அளவிற்கு அந்த தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று அரசருக்கு வள்ளுவர் அறிவுறுத்துகிறார். இரண்டாவது குறளில் கடிதோச்சி மெல்ல எரிக நெடிது ஆக்கம் நீங்காமை வேண்டுபவர். இந்த குறளில் தண்டனையை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும், ஒரு அரசன் தண்டனையை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்று கூறுகிறார். அதாவது குற்றவாளியை தண்டிக்கும் பொழுது கடிதோச்சி, கடிது மிக கடுமையான ஒரு தண்டனையை கொடுப்பது போல காட்ட வேண்டும். நாம் ஆராயும் போதே அவனுக்கு அந்த குற்றம் செய்தவனுக்கு மிகப்பெரிய ஒரு கடுமையான தண்டனையை கொடுப்பதை போல காட்ட வேண்டும். அதை நினைத்து அவனுடைய உள்ளமும் அவனுடைய முகமும் பயம் கொள்ள வேண்டும். அதைதான் கடிதோச்சி என்கிறார். அதன் பிறகு அந்த தண்டனையை நிறைவேற்றும் பொழுது மெல்ல எரிக, தண்டனையை நிறைவேற்றும் பொழுது சொல்லும் பொழுது அவரை பயப்படும்படியாக கடுமையான தண்டனையை கொடுப்பது போல பேச வேண்டும். ஆனால் அந்த தண்டனையை நிறைவேற்றும் பொழுது மெல்லிதான தண்டனையை கொடுக்க வேண்டும். மெல்ல எரிக, பயமுறுத்திய பின் நிறைவேற்றும் பொழுது தண்டனையை குறைத்துக் கொள்ளுங்கள் அப்படி என்று சொல்கிறார். இவ்வாறு செய்தால் ஒரு அரசன் இவ்வாறு செய்தானே ஆனால் நெடிது ஆக்கம் நீங்காமை வேண்டுபவர். இந்த அரசாட்சியை அவன் நீண்ட நாள் நீடிக்க வேண்டும் என்று நினைப்பானே ஆனால் இவ்வாறாக குற்றத்திற்கு தண்டனையை வழங்க வேண்டும் என்று கூறுகிறார். குற்றத்திற்கான தண்டனையை சொல்லும் பொழுது கடுமையாக சொல்ல வேண்டும், ஆனால் அதை நிறைவேற்றும் பொழுது மெல்லிதான தண்டனையை கொடுக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் அந்த அரசனுடைய ஆட்சி நீண்ட காலம் நீடித்து இருக்கும் என்று கூறுகிறார். இதற்கு நாம் குழந்தை ஒரு தவறு செய்துவிட்டால் அந்த குழந்தையை தண்டிக்கும் விதமாக நாம் ஓங்கி அறைவது போல ஒரு செயலை நாம் செய்வோம். ஆனால் குழந்தையின் அருகே நம்மளுடைய கை வந்த பிறகு அந்த குழந்தையின் மேல் மெல்லமாக தட்டுவோம். அந்த குழந்தையை தண்டிக்கும் எண்ணம் நம்மிடம் இல்லை, ஆனால் மீண்டும் அந்த தவறை அக்குழந்தை செய்யக்கூடாது என்பதில் நாம் கவனமாக இருக்கும். அதுபோலத்தான் குற்றத்திற்கான தண்டனையை கொடுக்கும் பொழுதும் அரசன் கொடுக்க வேண்டும் என்பதை 2வது திருக்குறளில் திருவள்ளுவர் வலியுறுத்துகிறார். 3வது குறளில் வெறுவந்த செய்தொழுகும் செங்கோல நாயின் ஒரு வந்தம் ஒல்லை கெடும். இந்த குறளில் குடிமக்கள் அஞ்சும்படியான செயல்களை ஒரு அரசன் செய்யக்கூடாது என்பதை வலியுறுத்துகிறார். அரசன் குடிமக்கள் அஞ்சும்படியான செயல்களை செய்து வாழும் கொடுங்கோலனாக இருந்தானால் அவ்வரசன் ஒல்லை என்றால் விரைவாக வேகமாக அவனுடைய அரசானது கெட்டுவிடும், விரைவாக கெட்டுவிடும். ஒரு வந்தம் நிச்சயமாக விரைவாக அந்த அரசு கெடும் என்று கூறுகிறார். வெறுவந்த இவ்விடத்தில் வெறு என்ற சொல்லை அவர் கையாண்டுள்ளார். வெறு என்பது குடிமக்களிடம் நீண்ட கால அச்சம். இந்த நீண்ட கால அச்சத்தை மக்களிடம் அரசன் செய்யாமல் இருந்தால் அவனுடைய ஆட்சி நன்றாக இருக்கும். அவ்வாறு செய்வானே ஆனால் விரைவாக நிச்சயமாக அவனுடைய அரசு கெடும் என்று கூறுகிறார்.
அடுத்த 4வது குறளில் இறை கடியன் என்றுரைக்கும் இன்னா சொல் வேந்தன் உரை கடுகி ஒல்லை கெடும் என்று கூறுகிறார். அதாவது 4வது குறளில் அரசன் கொடியவனாக இருந்தால், கொடியவன் என்று மக்கள் அவர்கள் வாயால் சொல்லுவார்களே ஆனால் அது துன்பம் தரக்கூடிய சொல். அத்தகைய ஒரு சொல் மக்களிடம் இருந்து வருமே ஆனால் அந்த அரசனுடைய வாழ்நாளும் குறைந்துவிடும், அவனுடைய செல்வத்தையும் அவன் விரைந்து இழந்து விடுவான் என்று கூறுகிறார். இறை கடியன், இறை இறை என்றால் அரசன். அரசன் கொடுமையானவன், கடியன் என்றால் கொடுமையானவன் என்று உரைக்கும் என்று குடிமக்கள் கூறுவார்களே ஆனால் இன்னா சொல், அந்த சொல் இன்னாத சொல், அவ்வாறான ஒரு சொல் மக்கள் வாயிலிருந்து வரக்கூடாது. அவ்வாறு வந்தால் அது இன்னாத ஒரு சொல். அத்தகைய சொல்லை குடிமக்கள் வாயிலிருந்து ஒரு மன்னன் பெற்றானே ஆனால் அவ்வேந்தனுடைய உரை என்றால் செல்வம், அவனுடைய செல்வமும் அவனுடைய வாழ்நாளும் விரைந்து கெட்டுவிடும் என்று கூறுகிறார். இதில் காரியாசான் சிறுபஞ்ச மூலத்தில் கூட கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு என்று கூறுகிறார். அதாவது குடிமக்கள் அழகுகளை பற்றி, வனப்பு பற்றி சொல்லும் பொழுது கண்ணுக்கான அழகையும் காலுக்கான அழகையும் எண்ணுக்கான அழகையும் இசைக்கான அழகையும் கூறும் பொழுது ஒரு அரசனுக்கான அழகையும் சிறுபஞ்ச மூலத்தில் கூறியிருக்கிறார். அதில் குடிமக்கள் என்னுடைய அரசன் எங்களை வருத்தி ஆளமாட்டான், நாங்கள் எங்களுடைய அரசன் கீழ் மகிழ்வாக இருக்கிறோம் என்று குடிமக்கள் சொல்லும்படியாக ஒரு அரசன் ஆள வேண்டும். அதுதான் ஒரு அரசனுக்கு அழகு என்று கூறுகிறார். அடுத்த குறளில் அருஞ்செவ்வி இன்னா முகத்தான் பெருஞ்செல்வம் பேய் கண்டு அன்னது உடைத்து. அதாவது ஒரு அரசனிடம் இருக்கக்கூடிய செல்வமானது எத்தகைய செல்வம் என்பதை அவனுடைய பண்பிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். அரசன் என்பவர் அனைவரும் எளிதில் சென்று பார்த்து அவர்களுடைய குறைகளை கூறி அதற்கான தீர்வை பெற்றுக்கொண்டு வரக்கூடியவராக ஒரு அரசன் இருக்க வேண்டும். அரசனை காண்பதற்கு அரிதானவராக இருக்கக்கூடாது. அவ்வாறு ஒருவேளை அரிதானவராக இருந்து அந்த அரசரை மக்கள் கண்டுவிட்டார், ஒருவேளை கடினப்பட்டு அரசரை சென்று பார்த்து விட்டால் அந்த அரசர் இன்முகத்தோடு இன்சொல்லோடு பேச வேண்டும். மாறாக சுடுமுகத்தோடு கடும் சொற்களை கூறுவானே ஆனால் அந்த அரசனிடம் இருக்கக்கூடிய செல்வமானது யாருக்கும் பயன்படாது. அவன் கடும் சொல்களை பேசும் பொழுது அவனிடம் இவர்களுடைய சிக்கல்களையோ அல்லது அவரிடம் இருந்து பெறக்கூடிய ஒரு பயனையோ அவர்கள் பெற முடியாது. அவர் அதை கேட்கவும் தயாராக இருக்க மாட்டார், கேட்டு அதற்கான தீர்வையும் கூற மாட்டார், அவரிடம் இருக்கும் செல்வத்தை மக்களுக்கு கொடுத்து உதவவும் மாட்டார். அப்போ அந்த செல்வமானது யாருக்கும் பயன்படாமல் பேய்களாலும் பூதகணங்களாலும் பாதுகாத்து யாருக்கும் பயன்படாமல் அந்த செல்வமானது இருக்கும் என்று கூறுகிறார். இதை பழமொழியில் முன்றுரை அரையனாரும் நாய் பெற்ற தெங்கம்பழம் என்று ஒரு பழமொழியை கூறுவார். அதாவது ஒரு நாயினிடம் ஒரு தேங்காயானது முழுமையாக கிடைத்து விட்டால் அது உருட்டி கொண்டுதான் செல்லுமே தவிர அதுவும் பயன்படுத்தி கொள்ளாது, மற்றவரையும் கிட்ட நெருங்க விடாமல் அது உருட்டி கொண்டே செல்லும். அதுபோல இந்த அரசனுடைய செல்வமும் கடும் சொற்களை பேசக்கூடிய, காண்பதற்கு எளியவனாக இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அரசனுடைய பொருளானது யாருக்கும் பயன்படாமல் பூதகணங்களால் பாதுகாக்கப்படும் செல்வமாகவே அது இருக்கும் என்று கூறுகிறார். அடுத்ததாக 6வது குறள் கடும் சொல்லன் கண்ணிலனாயின் நெடும் செல்வம் நீடின்றி ஆங்கே கெடும். அதாவது அரசன் கடும் சொல்பவனாகவும், கடுமையான சொற்களை சுடு சொற்களை பேசுபவனாகவும், கண்ணிலனாயின், கண் என்றால் கண்ணோட்டம், அதாவது இரக்க குணம். அந்த வனப்பில் கண்வனப்பு கண்ணோட்டம் என்று
காரியாசான் கூறுகிறார். கண்ணுக்கு அழகு என்பது இரக்க குணத்தோடு இருப்பது. கண்ணுக்கு மை தீட்டுவது என்பது கண்ணுக்கு அழகு அல்ல. ஒருவருடைய கஷ்டத்தை நாம் பார்க்கும் பொழுது அதற்காக இரக்கப்பட வேண்டும். அந்த இரக்க குணம்தான் கண்ணுக்கு அழகு. அப்படி அந்த கண்ணோட்டம் இல்லாதவராக கடுமையான சொற்களை பேசுபவராக ஒரு அரசன் இருப்பானே ஆனால் அவனுடைய பெரும் செல்வமானது நீடிக்காமல், நிலைத்து நிற்காமல் அப்போதே கெடும் என்று கூறுகிறார். நீடிக்காது. அவருடைய நெடும் செல்வமானது நீடிக்காமல் அப்பொழுதே கெடும். அப்போ கடும் சொற்களை பேசாதவனாகவும் இரக்க குணம் கொண்டவனாகவும் ஒரு அரசன் இருக்க வேண்டும். இந்த 2 குணங்களும் ஒரு அரசனிடம் இருந்தால் அவனுடைய செல்வம் நீடிக்காமல் அப்பொழுதே அது கெடும் என்று கூறுகிறார். அடுத்ததாக, கடுமொழியும் கையிகந்த தண்டமும் வேந்தன் அடுமுரண் தேய்க்கும் அரண். அதாவது பொறுக்கத்தகாத, குடிமக்களாலேயே பொறுக்க முடியாத அளவுக்கு கடுமையான சொற்களை ஒரு அரசன் பேசுவானாயும். அடுத்ததாக, குற்றத்தினுடைய அளவுக்கு மிஞ்சிய தண்டனையை ஒருவன் கொடுப்பானே ஆனார் அது ஒரு அரசனுடைய பகையை வெல்லுவதற்கு வலிமையாக இருக்கக்கூடிய இரும்பை கூட தேய்த்து அழிக்கக்கூடிய அறத்தை போன்றது என்று கூறுகிறார். அந்த பொறுக்கத்தகாத கடும் சொல்லும் மக்களுக்கு குற்றத்தின் அளவை காட்டிலும் மிகுதியான தண்டனையும் ஒரு அரசன் கொடுப்பானே ஆனார் பகைவர்களிடமிருந்து தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக அமைக்கப்படும் அந்த இரும்பை காட்டிலும், அந்த இரும்பையே தேய்த்து அழிக்கக்கூடிய அறத்தை போன்றதுதான் இந்த கடும் சொற்களும் மிகு தண்டமும். பரிமேலழகர் அவருடைய உரையில் ஒரு 7 வகை குற்றங்கள், துன்பம் தரக்கூடிய குற்றங்களை கூறுகிறார். அதில் வேட்டம், கடும் சொல், மிகுதண்டம், சூது பொருள், ஈட்டம், கல், காமம் என்ற 7 வகையான குற்றங்களை கூறுகிறார். இதற்கு முன் பார்த்த குறளில் கடும் சொல் பேசுவதையும் நாம் குறிப்பிட்டோம். அதுவும் 7 குற்றங்களில் ஒன்றாக நாம் பார்க்கிறோம். இந்த திருக்குறளில் மிகுதியான தண்டனை, அதாவது தவறுக்கு ஏற்ற தண்டனை அல்லாமல் அதைவிட மிகுதியான தண்டனையை ஒரு அரசன் கொடுப்பானே ஆனால் அது அவனுடைய வலிமையை இழக்கக்கூடிய அளவிற்கு அறத்தை போன்று அவனை அழித்துவிடும் என்று கூறுகிறார். அப்போ மிகுதண்டம் என்பதும் ஒரு குற்றமாக பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக, இனத்தாற்றி எண்ணாத வேந்தன் சினத்தாற்றி சீரின் சிறுகும் திரு. அதாவது செய்ய வேண்டிய செயல்கள் அதை பற்றி அமைச்சரோடு கலந்து ஆலோசிக்காமல் தன்னிச்சையாக ஒரு முடிவை ஒரு அரசன் எடுப்பானே ஆனால், செய்ய வேண்டிய செயல்களை பற்றி ஒரு நாடு முன்னேற்றம் அடைவதற்காக பல திட்டங்களை அரசன் தீட்ட வேண்டும். அவ்வாறு தீட்டிய திட்டங்களை அமைச்சர்களோடு கலந்து ஆலோசித்து அதை செய்யலாமா வேண்டாமா என்று ஒரு ஆலோசனையை அமைச்சரிடமும் பெற வேண்டும். அவ்வாறு எதுவும் செய்யாமல் தன்னிச்சையாக அவரே முடிவு செய்து அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அனைத்தும் செய்வாரே ஆனால் அது ஏதாவது ஒரு சிக்கலில் ஒருவேளை கொண்டு சென்று விட்டார். அதிலிருந்து தப்பிப்பதற்காக அந்த சினத்தை அமைச்சர் மேல் ஏற்றி அவரை குற்றவாளி ஆக்கி இவர் தப்பிப்பாரே ஆனார் அவரிடம் இருக்கக்கூடிய செல்வம் நாள்தோறும் சுருங்கிவிடும். திரு செல்வம், அவருடைய செல்வமானது நாள்தோறும் சிறுக சிறுக குறைந்துவிடும். எவ்வாறு என்றால், இவ்வாறு கொடுங்கோலாட்சி செய்யக்கூடிய ஒரு அரசரிடமிருந்து அந்த அமைச்சர் விலகி இருப்பார். அப்பொழுது சிறிது சிறிதாக அந்த நாட்டினுடைய செல்வமானதும் குறைந்துவிடும் என்று வள்ளுவர் கூறுகிறார். அப்போ ஒரு அரசன் எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் தன் சுற்றத்தாரோடோ அல்லது அமைச்சர்களோடோ
அல்லது அதற்கென்று இருக்கக்கூடிய ஆலோசனை பெறக்கூடியவர்களிடமோ கூறிவிட்டு அனைவருடைய அனுமதியோடும் அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கூறுகிறார். அவ்வாறு இல்லை என்றால் அதற்கான பின் விளைவுகள், அதனால் வரும் இழப்பீடுகளை அவரே பொறுத்து கொள்ள வேண்டும். அதை விட்டு அதையும் அமைச்சர் மேல் குறை கூறிவிட்டு இவர் தப்பிக்க வேண்டும் என்று நினைத்தால் அது அவருடைய நாட்டினுடைய செல்வம் நாள்தோறும் குறைவதற்கு இதுவே ஒரு காரணமாக மாறிவிடும் என்று கூறுகிறார். அடுத்ததாக, செருவந்த போழ்திற் சிறை செய்யா வேந்தன் வெறுவந்து வெய்து கெடும். அதாவது ஒரு அரசன் போர் வரப்போகிறது அல்லது இவருக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகிறது என்பதை முன்பே அறிந்து அதற்கான புகலிடமாக ஒரு அரண் அமைக்க வேண்டும். போர் வரப்போகிறது என்றால் அப்போரை எதிர்கொள்வதற்கான தகுந்த வழிமுறைகளை ஆயத்தங்களை அவர் ஏற்பாடு செய்து வைத்திருக்க வேண்டும். அல்லது ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டால் அதிலிருந்து விடுபடுவதற்கான ஆயத்த செயல்களை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யாமல் ஒரு அரசன் பாதுகாப்பு இல்லாமல் இருப்பாரே ஆனால் போர் வந்த பிறகு தனக்கு பாதுகாப்பு இன்மையால் அவர் அஞ்ச வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். இதில் தான் வெறு வருதல் என்று அந்த சிறிது காலம் இருக்கக்கூடிய அந்த அஞ்சுதல் என்பது அவருக்கு வரும். அதாவது இவர் எந்த ஒரு பாதுகாப்பு ஏற்பாடும் இல்லாமல் போர் வந்த பிறகு தனக்கு பாதுகாப்பு இல்லையே என்று அஞ்சுவாரே ஆனால் இவர் அந்த நேரத்தில் இவருடைய அந்த தன்னிச்சையான செயலுக்காக அஞ்சி படை வீரர்களோ அல்லது அமைச்சர்களோ அவரை விட்டு விலகி விடுவர். அப்போது இவர் பகைவரிடம் தன்னுடைய நாட்டையோ அல்லது தன்னுடைய செல்வத்தையோ அல்லது தன்னுடைய உயிரையோ அல்லது மூன்றையுமே கூட இழக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். ஆகையால் ஒரு அரசன் போர் வரப்போகிறது என்றால் அதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு அரணை அமைத்து கொள்ள வேண்டும். அவ்வாறு இல்லாமல் இருப்பாரே ஆனால் அது அவருக்கு மிகுந்த ஒரு துன்பத்தை கொடுக்கும் என்று கூறுகிறார். இறுதியாக, கல்லார் பிணிக்கும் கடுங்கோல் அது வல்லது இல்லை நிலக்கு பொறை. அதாவது ஒரு கொடுங்கோல் அரசு செய்யக்கூடிய ஒரு அரசனிடம் அறநூலை படித்தவர்களோ அரசியல் நூலை கற்ற வல்லுநர்களோ கண்டிப்பாக இருக்க மாட்டார்கள். கொடுங்கோல் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அரசனிடம் இவர்கள் இருக்க மாட்டார்கள். அவ்வாறு நல்ல கருத்துக்களை இடித்துரைக்கக்கூடிய செய்திகளை சொல்லக்கூடிய எவரும் அவரிடம் இல்லாமல் இருந்தால் அவர் கண்டிப்பாக ஒரு நல்ல ஆட்சியை செய்ய முடியாது. அப்படிப்பட்ட பண்பு இல்லாதவர்களை தன்னுடன் வைத்திருப்பாரே ஆனால் அந்த கூட்டமே இந்த நிலத்திற்கு ஒரு பெரிய பாரமாக இருக்கும் என்று கூறுகிறார். அரசன் நல்ல அறநூல்களையும் அரசியல் நூல்களையும் கற்ற வல்லுநர்களை தன்னுடன் வைத்திருந்தால் அவர் நல்வழிப்படுத்தி நல்லாட்சி புரிவதற்கு உறுதுணையாக இருப்பார்கள். அவ்வாறு இல்லாமல் கொடுங்கோல் ஆட்சி செய்யக்கூடிய அரசன் கண்டிப்பாக அறநூல்களையோ அரசியல் நூல்களையோ கற்ற வல்லுநர்களை தன்னுடன் வைத்திருக்க மாட்டார். அவர் சரியான வழிகாட்டுதலையும் செய்ய மாட்டார்கள். அப்படிப்பட்ட சரியான வழிகாட்டுதலை செய்யாத பண்பில்லாதவர்களை தன்னுடன் வைத்திருக்கக்கூடிய அரசன் வைத்திருப்பானே ஆனால் அதுவே இந்த நிலத்தில் பெரும் பாரமாக இருக்கும். எத்தனையோ பாரங்கள் இருக்கிறது, அதை காட்டிலும் இந்த பாரம்தான் நிலத்திற்கு மிகுதியான பாரமாக இருக்கும் என்று வள்ளுவர் இறுதியாக ஒரு அரசனின் ஆட்சி எவ்வாறு இருக்க வேண்டும் எவ்வாறு இருக்கக்கூடாது என்பதற்கு ஒரு பட்டியலை இட்டு இந்த வெறுவந்த செய்யாமை என்ற அதிகாரத்தில் அரசன் குடிமக்கள் நடுங்கும்படியான ஆட்சியை செய்யக்கூடாது, குற்றத்திற்கு சரியான தண்டனையை கொடுக்க வேண்டும், மிகு தண்டனை கொடுக்க கூடாது, அரசன் எல்லோரும் காண்பதற்கு எளியவனாக இருக்க வேண்டும், கடுமையான சொற்களை பேசக்கூடாது,
இரக்க குணம் கொண்டவனாக இருக்க வேண்டும். தன்னை சுற்றி கற்றறிந்த வல்லுநர்களை, அறநூல்களை கற்றவர்களை தன்னுடன் வைத்திருக்க வேண்டும் என்பன போன்ற பல பண்புகளை அரசருக்கு இருக்க வேண்டும் என்பதை இந்த வெறுவந்த செய்யாமை என்ற அதிகாரத்தின் மூலமாக நமக்கு உரைக்கிறார். இது அரசனுக்கு மட்டும் அல்ல, தனி மனிதனும் இத்தகைய பண்புகளை கொண்டிருப்பானே ஆனால் வாழ்க்கையில் நல்ல இடத்திற்கு சென்று அடைய முடியும் என்று கூறி நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. வழக்கம் போல் பின்னூட்டத்தை தொடங்கி வைக்கிற எங்கள் கவிஞர் ரவீந்திர பாரதி ஐயா அவர்கள். அன்பான தோழமை நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நான் பேசுவது கேட்கிறதா? நன்றாகவே கேட்கிறது கவிஞரே. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இந்த அதிகாரம் மிக நல்ல அதிகாரம். நாம் எப்பொழுதும் சொல்வது போல திருக்குறளில் உள்ள எல்லா அதிகாரங்களுமே சிறந்த அதிகாரங்கள் தான். வெறு வந்த செய்யாமை. ஒரு அரசன் அல்லது ஒரு ஆட்சி தலைவன் அல்லது ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள், அமைச்சர்கள் அல்லது முதலமைச்சர்கள், பிரதம அமைச்சர், அந்த காலத்துல முடியரசன் மக்களுக்கு அச்சம் தரக்கூடிய செயலை செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அவன் ஆட்சி விரைவில் அழிந்துவிடும். அவனுடைய செல்வம் நிலைக்காது. அவனுடைய செல்வம்னா மக்களுடைய செல்வம் தானே. அதிலிருந்து தானே மக்களுக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் அவன் எடுத்து அதை உதவி செய்ய முடியும். ஒரு கொடுங்கோல் அரசனை எப்படி மக்களுக்கு உதவி செய்வான்? அப்போ கொடுங்கோல் மன்னன் முதல்ல செங்கோன்மை சொன்னாரு, அப்புறம் கொடுங்கோன்மை சொன்னாரு, அதுக்கப்புறம் இந்த இதை சொல்லியிருக்காரு. கொடுங்கோன்மை சொல்லிட்டு இப்ப வெறுவந்த செய்யாமை. அதுக்கு அப்படியே தொடர்ச்சியாக அரசன் அச்சம் தரக்கூடிய செயலை செய்யக்கூடாது. அப்போ நாட்டு மக்கள் மீது எவ்வளவு அக்கறை என்பதை இந்த திருக்குறள் இந்த அதிகாரத்திலே மிக அழகாக சொல்லுகிறார். இந்த குறளிலே ஒரு மறுபடியாக நடந்து கொள்ளக்கூடாது. அவன் எப்பொழுதும் எளிதில் காணக்கூடியவனாக இருக்க வேண்டும். அவன் இனிமையான சொற்களை பேச வேண்டும். சரி, அப்ப கடுஞ்சொல் பேசுவவனாக இருந்தால் எப்படி ஆகும்? செல்வம் அழியும். சரி, அவன் காட்சிக்கு எளிவனாக இல்லாமல் அவனை பார்க்கவே முடியாமல் இருந்தால் என்ன ஆகும்? நாட்டு மக்களுக்கு அவனுக்கு தொடர்பு இருக்காது. அப்போ அவன் தவறானவர்களுடைய சொல்ல கேட்டு அவனே தவறானவன், அவன் கூட இருப்பான். எப்படி இருப்பான்? அவன் கூட இருப்பான், இவனுக்கு உதவி செய்யறவன், இவனுக்கு ஆதரிக்கிறவன் தான் இருப்பான். கல்வி, கேள்வி, அறிவு இல்லாத அறிவிலிகள் கூட்டம் தான் இவன் கூட இருக்கும். இதை இந்த குறள்ல 4 இடத்துல ஒரு அரசு என்பது பாதுகாப்பை தர வேண்டும், நல்ல ஆட்சியை தர வேண்டும், அதாவது செங்கோல் ஆட்சியை, அறநெறி நடத்தவில்லை என்று சொன்னால், மக்களுக்கு அச்சத்தையே தரக்கூடியவராக இருந்தால் அந்த செல்வம் எல்லாம் எப்படி போகும்? அப்போ ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சியடையும், நாடு நலிவுறும் என்பது முதல்ல நாட்டுக்கு பாதுகாப்பும் பொருளாதாரமும் அவசியம். இந்த பொருளாதாரம் எப்படி வீழ்ச்சி அடையும் என்று 4 குறள்ல சொல்றார். 2வது குறள்லயே பாருங்க, கடிதோச்சி வெள்ள எரிக நெடிதாக்கம் நீங்காமை வேண்டுபவர். நெடிது ஆக்கம் இருந்து நீங்காமல் இருக்க வேண்டுமானால் அதிக தண்டனை கொடுப்பது போல காட்டி குறைந்த தண்டனை வழங்க வேண்டும். அப்போ நான் வகுப்புல பாடம் நடத்தும் போது படிக்க நான் நடத்தும் போது கவனிக்க அவன் மேல கோவம் வரும். அப்ப என்ன பண்ணும்? அப்படி நாக்க கடிச்சுக்கிட்டு கண்ணை உருட்டி ஓங்கி அவனை செவில அடிக்கிற மாதிரி போவான், அடிக்க மாட்டான். அப்ப அதிலே பாதி அடங்கி போயிடுவான் அவன். அத கடிது ஓச்சி மெல்ல எரிக, அதாவது நல்ல கடுமையான தண்டனை கொடுப்பது போல காட்டி அதன் பிறகு குறைவான தண்டனையை கொடுக்க வேண்டும். அப்ப நாட்டு மக்கள் மீது அன்பு இருக்க வேண்டும். மாணவன் மீது
நமக்கு அன்பு இருப்பதனால தானே நாம் தண்டனை கொடுக்காமல் சும்மா மிரட்டியா மீன் பிடிக்கிறோம், அவங்ககிட்ட மீன் பிடிக்கிறோம் மிரட்டி. அது போலத்தான் இந்த வெறுவந்த செய்யவில்லை. இதுல பாருங்க, நீ அப்படி செய்யவில்லை என்றால் உன்னுடைய செல்வம் நீண்ட நாள் நிலைத்திருக்காது, போயிடும் அப்படின்றார். செல்வம் தன்னிடமிருந்து நீங்காமல் இருக்க வேண்டுமானால் அதிக தண்டனை கொடுப்பது போல நீ காட்டி குறைந்த தண்டனை வழங்க வேண்டும்ன்றார். அது ஒரு குரலாச்சுங்களா. அதுக்கு அடுத்தது அருஞ்செவ்வி இன்னா முகத்தான் பெருஞ்செல்வம் பேய் கண்டு அல்லது உடைத்து. அவங்ககிட்ட இருக்கிற செல்வம் பேயை பார்த்த மாதிரி தான். பேயை பார்த்த வேணா பேய்கிட்ட கொஞ்சம் வேணா, பேய்கிட்ட அணைங்கிட்டப்பானா. ரொம்ப அருமையா சொன்னாங்க. இந்த அருள் ஜோதி நல்ல முற்றோதல் செஞ்சாங்க. கொஞ்சம் குரலை கொஞ்சம் தெளிவா சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் குரலை நல்லா அழகா சொல்றதுக்கு முயற்சி எடுக்கணும். சொன்ன வரைக்கும் நம்ம அருமையா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பாராட்டுக்கள். இந்த அன்னபூரணி அம்மா அவர்கள் மிக அருமையாக தெளிவாக நம்முடைய காதுகளில் புகுந்து கருத்திலே பதியுமாறு ஒவ்வொரு குரலுக்கும் முதல்ல மொத்த அதிகாரத்தினுடைய கருத்துக்களை தொகுத்து கூறிவிட்டு அதன் பிறகு அதனுடைய ஒவ்வொரு குரலினுடைய கருத்துக்களையும் சொல்லி மிக அழகாக இனிய குரலில் தெளிவான உச்சரிப்பில் ஆழமான கருத்துக்களை அருமையாக சொல்லியிருக்கிறார். அன்னபூரணி அம்மா அவர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அடுத்தது இந்த 65வது குரல்ல சொல்றாரு பாருங்க. 565 அருஞ்செவ்வி இன்னா முகத்தான் பார்ப்பதற்கு முடியாதவனாகவும் கடுமையான முகத்தை துன்பம் தரக்கூடிய முகத்தை உடையவனாகவும் இருக்கக்கூடிய அரசனுடைய பெரிய செல்வம் பேய் கண்டு அல்லது உடைத்து. பேய்கிட்டு இருக்கிற செல்வம் யாருக்கும் உதவாது. நாய் பெற்ற தெங்கம் மூலம் மாதிரி தான் அருமையா உதாரணம் சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, அச்சம் தரும் சூழலை உடையது இந்த செல்வம். இந்த செல்வமே அச்சம் தரக்கூடிய சூழலை உடையது. சரி, அடுத்தது பாருங்க 66 நெடுஞ்செல்வம்ன்றார். அதுல என்ன சொல்றாருன்னா பெருஞ்செல்வம்ன்றார். இது 66 நெடுஞ்செல்வம்ன்றார். கடுஞ்சொல்லன் கண்ணிலன் ஆயின் கடுமையான சொற்களை கூறுபவனாகவும் இரக்கமற்றவனமாக இருக்கக்கூடிய அந்த அரசனுடைய நெடுஞ்செல்வம், நீண்ட செல்வம், பெரிய செல்வம் நீடின்றி நீண்ட நாள் தங்காமல் ஆங்கே கெடும், அப்பொழுதே அழிந்து விடும். அப்போ அடுத்து என்ன சொல்றேன்னா, இனத்தாற்றி எண்ணாத வேந்தன் சினத்தாற்றி சீரின் சிறுகும் திரு. அவனுடைய செல்வம் குறைஞ்சு போடும். எப்படிப்பட்ட அரசனுடைய செல்வம் குறைஞ்சு போகுமோ? இனத்தாற்றி தன்னோடு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் முதலியவர்கள் 50,000 ஐம்பெருங்குழு 80,000 அமைச்சர் பெருமக்கள் சான்றோர்கள் இவர்களுடைய சொற்களை எல்லாம் ஆலோசனை கேட்டு ஆட்சி புரிய வேண்டும். இப்படி எல்லாம் அவர்களெல்லாம் கேட்காம அது அவங்க மேல கோபமும் பட்டான்னா, சீறி விழுந்தான்னா செல்வம் சிறுகும், குறைந்து போய்விடும். அடுத்தது இப்படி இந்த 4 குறள்களை நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடையும். திறமையாக ஆட்சி செய்யாத மன்னன், மக்களுக்கு அச்சத்தை தரக்கூடிய மன்னன், மக்களை கொடுமைப்படுத்தக்கூடிய மன்னன், மக்களுக்கு எளிதில் பார்க்க முடியாத மன்னன், கடுஞ்சொல்லையும் கடுமையான சொல்லையும் ஒரு துன்பம் தரக்கூடிய பார்வையும் உடைய இரக்கமில்லாத இந்த மன்னனுடைய ஆட்சியில், இந்த மன்னன் இடத்துல ஜனநாயக ஆட்சியில 5 ஆண்டுகளுக்கு தேர்ந்து வரக்கூடியவர்களை வச்சு பாருங்க. அவங்களும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? சரியாக பொருந்தும். அப்ப நாட்டின் சரியான ஆட்சி அமையவில்லை என்றால் நாட்டுல உற்பத்தி குறையும். உற்பத்தி குறைஞ்சா செல்வமும் குறையும். அப்போ பாதுகாப்பு இல்லைன்னா திருடர்கள் அடிச்சுட்டு போவோம். கொண்டக்காரன் இருந்தால்தான் நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பும் கிடைக்கும், செல்வமும் கிடைக்கும். அந்த செல்வம் நாட்டு மக்களுக்கும் கிடைக்கும் என்பதுதான் இந்த அதிகாரத்துல அற்புதமாக சொல்லு. நம்முடைய பொதுச் செயலர் ஐயா பேராசிரியர் கருமுருகன் அவர்களுக்கும் இன்னும்
உலகம் பூராவும் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் நன்றியும். நன்றி கவிஞர் பெருமகனாரே. அடுத்ததாக நம்முடைய தோழர் சிவசுப்பிரமணியன் அவர்கள். அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முற்றுதல் செய்த மாணவி அருள்ஜோதி நல்ல தெளிவாக உச்சரித்தார். குரல் அருமையாக இருந்துச்சு. அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அடுத்து உரைப்பொழிவாளர் திருமதி அன்னபூரணி அதிகார வைப்பு முறையை சொன்னார். பிறகு தெளிவாக யாவரும் புரிந்து கொள்ளும்படி உரைப்பொழிவு வழங்கினார். அவர் சொன்னதுல கண்ணுக்கு அழகு இரக்கம் அப்படின்னு சொன்னது ரொம்ப முத்தாய்ப்பாக இருந்தது. மொத்தத்துல திருமதி அன்னபூரணி அவர்கள் இன்னைக்கு உரைப்பொழிவுக்கு பூரணமான அணியாக திகழ்ந்தார் என்றே சொல்ல தோன்றுகிறது. அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நான் வந்து ரெண்டு குரல் தான் முக்கியமா. இந்த அதிகாரத்துல கடைசி குரல் வந்து கொடுங்கோன்மைக்கும் பொருந்தும். அவ்வளவுதான். அது அந்த குரலை மட்டும் அப்படி சொல்லிட்டு இந்த 2வது குரலும் 5வது குரலை பற்றியும் சொல்லணும். கடிதோச்சி மெல்ல எரிக நெடிதாக்கம் நீங்காமை வேண்டுபவர். தண்டிக்க வேண்டும். அதாவது அரசர் வந்து கடுமையாக தொடங்கி மென்மையாக தண்டிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. அப்படி குற்றவாளிக்கு வந்து அச்சமும் தரணும், ஆறுதலும் தரணும் அப்படிங்கிற முறையில இருக்கு. இதுக்கு குழந்தையெல்லாம் ஒப்பிட்டு சொன்னார் உரைப்பொழிவாளர். குழந்தை வந்து அறியாமல் செய்த தவறு, அதுக்கு ஒண்ணுமே விவரம் தெரியாது. ஆனா குற்றவாளிகள் வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் குற்றத்தை செய்கிறாங்க. இது செஞ்சா இந்த விளைவுகள் பின் விளைவுகள் நேரும் அப்படின்னு எல்லாம் தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் செய்தாங்க. மேலும் திருவள்ளுவர் இந்த குறளை அந்த காலத்துல எழுதியிருக்காரு அப்படின்னா அன்னைக்கு வந்து சிலர் தான் குற்றவாளிகளா இருந்தாங்க. 1-2 பேர் தான். இன்னைக்கு வந்து அப்படி இல்லை, பல பேர் குற்றவாளியாக இருக்காங்க. ஆனா அதனால கடிதோச்சி மெல்ல எரிய கூடாது என்றே சொல்ல தோன்றுகிறது. அதாவது பலர் இருக்காங்க குற்றவாளிகளா, அதுக்கு கடுமையான தண்டனை இருந்தா தான் அதை சிலராக மாற்ற முடியும். அந்த பல குற்றவாளிகளை சிலர் குற்றவாளிகளாக மாற்ற முடியும். பொதுவா இன்னைக்கு குற்றவாளிகள்லாம் கைது பற்றி போகும்போது பார்த்திருப்பீங்க. ரொம்ப சிரிச்ச முகத்தோட தெனாவட்டா போவாங்க. என்ன அர்த்தம்? நீ கைது பண்ணிட்டு போய, நான் நாளைக்கு வெளியில வந்துடுவேன், எனக்கு ஒன்றும் தண்டனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான். அதனால இந்த குறள் வந்து இது இப்படி இந்த காலத்திற்கு இது வந்து இந்த குறளை யோசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்ல தோன்றுகிறது. அதாவது மெல்ல தொடங்கி கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்றே சொல்கிறேன். இப்ப நான் ஒண்ணு சொல்லுவேன். பாலியல் பலாத்காரம் நடக்குது, திரும்ப திரும்ப ஏன் நடக்குது? சரியான கடுமையான தண்டனை இல்லை, அதுதான் காரணம். சொல்லுது என்னன்னா, கடுமையான தண்டனை, அந்த பாலியல் பலாத்காரம் செய்தவனுடைய அந்த உறுப்புகளை எல்லாம் வெட்டணும், அறுக்கணும், இதை ஒளிபரப்பும் செய்யணும். அப்படிங்கும்போது அடுத்து செய்வானா எவனாவது? செய்ய மாட்டான். கடுமையான தண்டனை இருந்தா தான் இந்த மாதிரி சம்பவங்கள் திரும்பவும் நிகழாது என்றே சொல்ல தோன்றுகிறது. அடுத்து குறள் 5வது குறள். அறிஞ்செவ்வி இன்னா முகத்தான் பெருஞ்செல்வம் போய் கண்டனது உடைத்து. பார்ப்பதற்கு அரியவனாக இருக்கக்கூடாது, கண்ட இடத்து இன்முகம் இல்லாதவனாகவும் இருக்கக்கூடாது. அது முகத்தை கடுகடுப்பா வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அது குற்றவாளிகள்கிட்ட வேணா முகத்தை கடுகடுப்பா வச்சுக்கலாம். குடிமக்கள்கிட்ட அப்படி முகத்தை கடுகடுப்பா இருக்கக்கூடாது. குடிமக்கள் அடிக்கொரு வந்து பார்க்கணும். அமைச்சர் பெருமக்கள்கிட்ட மாதம் மும்மாறி பெய்கிறதா அப்படின்னு, அந்த புறத்துவாசியே வெளியே வந்து பாரு அப்படிங்கணும். மந்திரி வெளியே வந்து பாரு, பார்த்து நீயே தெரிஞ்சுக்கோ, மழை பெய்யுதா பெய்யலான்னு நீயே வந்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லணும். அது அப்பதான் நல்லா இருக்கும். மக்களுடன் நெருங்கி பழகுபவனாக இருக்க வேண்டும். மக்கள் வந்து எளிதில் பார்க்கக்கூடிய அளவில் மன்னன் இருக்க வேண்டும். அதுதான் சிறந்த மன்னனாக இருக்கும். இது வந்து தான் அஞ்சுதல் அப்படிங்கிறது இதுக்கு பொருத்தி பார்க்கலாம்.
கடுகடுப்பா முகத்தை வச்சுக்கிட்டு இருக்கவன் கண்ணாடியில பார்த்தாலே தெரியும், அவனே வெறுப்பான். மேலும் அப்படி கடுகடுப்பா இருக்கக்கூடிய முகத்தை வச்சுக்கிட்டு இருக்கவனை பார்த்து குடிமக்களுக்கு வெறுப்பு வரும், படைகளுக்கும் கூட வெறுப்பு வரும். அந்த படைகள் வந்து போரில் முழு மனதோடு ஈடுபட மாட்டாங்க, ஆர்வம் இருக்காது. அதனால இவன் தோல்வி அடைவான், இவனுடைய செல்வங்கள் எல்லாம் அழியும் என்று சொல்லிக் கொள்ளலாம். இதுக்கு அருமையான அதிகாரம், இதுக்கு மிகவும் தேவையான அதிகாரம் என்றே சொல்ல தோன்றுகிறது. இத்துடன் என்னுடைய பின்னூட்டத்தை நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. ரேவதி அம்மா. கலை இலக்கிய பெருமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று முற்றோதல் செய்த மாணவி அருள்ஜோதி மிக அருமையாக முற்றோதல் செய்தார்கள். உரைப்பொழிவு தந்த அன்னபூரணி அம்மா அவர்கள் மிகவும் தெளிவுடன் மெல்லிய நீரோட்டம் போல் அருமையாக உரைப்பொழிவு தந்தார்கள். வெறு என்றால் அச்சம், வெறு வருதல் என்றால் அஞ்சுதல். அச்சம் குடிமக்களிடம் இருப்பது, நீண்ட காலம் இருப்பது. அஞ்சுதல் அரசனிடம் இருப்பது, குறைந்த காலம் இருப்பது போன்ற வேறுபாடுகளை விளக்கி கூறினார்கள். ஒல்லை என்றால் விரைவாக, ஒருவந்தம் என்றால் நிச்சயமாக என்ற நாம் அறியாத பொருள்களையும் தெளிவாக எடுத்து கூறினார்கள். ஒரு மன்னவன் எவ்வாறெல்லாம் இருக்க வேண்டும், அரசன் எவ்வாறு இருக்க வேண்டும், நடுநிலைமை தவறாதவனாக, குற்றத்திற்கேற்ற தண்டனை, அந்த தண்டனை அளவு கடவாத தண்டனை கொடுப்பவனாக இருக்க வேண்டும், கொடுங்கோலனாக இருக்கக்கூடாது, குடிமக்களுடன் இணக்கமாக இருக்க வேண்டும், காட்சிக்கு எளியவனாக, அன்பை வெளிப்படுத்தும் முகத்தை உடையவனாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் நாம் இந்த அதிகாரத்தின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். மேலும் அரசன் கடுஞ்சொல் கூறாதவனாகவும், கண்ணோட்டம், கண்ணில் கருணை மிக்கவனாகவும் இருக்க வேண்டும், அமைச்சர்களோடு கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அதே நேரம் ஏதாவது ஊர் வந்தால் அதற்கு காரணம் அமைச்சர் தான் அப்படிங்கிறத சொல்லாத ஒரு அரசனாக இருக்க வேண்டும் என்று நிறைய அரசர் எந்த மாதிரியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத பூரா நம்ம இந்த அதிகாரத்துல தெரிஞ்சுக்கிறோம். இந்த கொடுங்கோல் அரசன் மற்றும் அவனுடைய அரசவையில உள்ள அறிவில்லாத அமைச்சர்கள் இவங்க எல்லாமே கடைசியில பூமிக்கு பாரம் தான் அப்படி சொல்லி ஒரு முத்தாய்ப்பாக முடிச்சிட்டாங்க. மிக அருமையான அதிகாரம். அம்மா அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. சாத்தூர் கணேசன் தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெறுவந்த செய்யாமை அதிகாரம், இதை முற்றோல் செய்த மாணவி அருள்ஜோதி அவர்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் வணக்கமும். அதே போல இந்த அதிகாரத்துக்கு உரைப்பொழிவு ஆற்றிய அம்மா அவர்களுக்கும் நன்றியும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் வணக்கமும். மிகவும் சிறப்பாக சொன்னார்கள். இந்த அதிகாரத்தை பொறுத்த மட்டும் main thing subject lessons of the செருவந்த செய்யாம அதிகாரம் is only a suitable, acceptable, advisable, reliable, realizable punishment must be given to committed அப்படிங்கிற இருக்குது. But not only not given extra and extraordinary punishment அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த இருக்குது. அதே போல இன்னொன்னு இடத்துல என்னன்னா, கடுமொழியும் கையிகந்த தண்டமும் வேந்தன் அடுமுரண் தேய்க்கும் அறம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அறமும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அறம்னு எப்படின்னா, ஒரு ஆயுதங்கள் இருக்குது, அந்த ஆயுதங்களுடைய கூர்மையை தீட்டுவதற்காக தீட்ட 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 அந்த கூர்மையை அடைந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் முதலில் வாங்கிய அளவுக்கும் தீட்டும் போது இருக்கக்கூடிய அளவுக்கும் தேய்ந்து கொண்டே போகும். கூர்மையும் கொடுத்தாலும் தேய்ந்து கொண்டே போகும். அப்படி தேய்ந்து கொண்டே போற மாதிரி இவருடைய கடுமையான சொல்லும் முறை கடந்த தண்டனை இருக்கும்போது அவர் பகைவரை வெல்லக்கூடிய தன்மையிலிருந்து வலிமையிலிருந்து தேய்ந்து விடுவார் என்று சொல்ற மாதிரி இருக்கு. அப்ப இது ஒரு அருமையான குரல் தான். அதுக்கு அந்த ஓமையை எடுத்து சொன்னது விதம் அறம்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே அப்படிதான். நம்ம அறம் நல்லா தீட்டினா நல்லா கூர்மையா தான் இருக்கும். அது எப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா இருந்தால் கூட அத முன்னாடி இருந்த அளவை விட இப்ப இருக்கிற அளவு குறைந்து பட்டுவிடும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. இதுல நிறைய சொல்லிட்டேன். அதாவது துணை கூடல், அதாவது யார்கிட்ட அமைச்சர்கிட்ட
எல்லாம் வந்து கலந்து பேசி முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு குரல் இருக்கு. அப்போ வந்து ஒரு மன்னனுக்கு என்னென்ன தகுதிகள் வேண்டுமோ, அவன் எப்படியெல்லாம் இருக்க வேண்டுமோ, இயல்பான குணம் இருக்க வேண்டும். அதோட கடுமையான குணத்தை கொஞ்சம் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்ற மாதிரி மொத்த குறள்களும் அதை வைத்துத்தான் இதை சொல்கின்றது. நல்ல குரல், நல்லா சொன்னாங்க அம்மா அவர்கள். சிறப்பான பொழிப்புரை. மற்றபடி பின்னூட்டம் வழங்கிய ஐயா ரவீந்திர பாரதியார் ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க. சிவசுப்ரமணியானுக்கு சொல்லவே வேண்டியதில்லை, அவருடைய பின்னோட்டமும் மிகவும் அருமை. மற்ற இதில் கலந்து கொண்டு எனது சகோதரி ரேவதி சகோதரியும் சொன்னார்கள். அவர்கள் வந்து ஆசிரியர் என்ற முறையில் வந்து சிறப்பாக அந்த சிறுவந்த செய்யாமைங்கிறதுக்கு அந்த அந்த வேர்டுக்குமே ஒரு அர்த்தத்தை மீனிங்கை வந்து நாங்கள் சொல்லி சிறப்பு செய்தார்கள். ஒருங்கிணைப்பாளர் நெறியாளர் அருமை தோழர் நண்பர் பேராசிரியர் கருமுருகன் அவர்களுக்கும் நன்றியும் பாராட்டுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கமும். வாழ்க வளமுடன். வணக்கம். நன்றி தோழமையே. வேறு யாராவது சொல்றீங்களா? இல்லைன்னா பின்னூட்டம் இதுக்கு போயிடலாம், ஐயா கிட்ட போயிடலாம். நாகராஜன் கிட்ட யார் இருக்கீங்களா? ஓகே, நன்றி. ஐயா தமிழாசிரியர் நல்லாசிரியர் நாகராஜன் ஐயா, உங்களுடைய பின்னூட்டம், நிறைவு பின்னூட்டம். மாலை நேரத்திலே மகிழ்வோடு வணங்கி தொடர்கின்றேன். கடல் அலை ஆர்ப்ப கண்ணீர் வாரும்படி நல்ல கருத்துக்களை முத்தாக அள்ளி தந்தமைக்கு முதற்கண் அன்னபூரணி சகோதரியை வணங்குகின்றேன், வாழ்த்துகின்றேன். மறுபடி இரும்பூதி எய்துகின்றேன். விழுப்புரமும் விழுப்புரத்தை சார்ந்த பகுதிகளும் என்றைக்குமே திருக்குறளின் சுவட்டிலேயே அலையெழும் என்று எண்ணமிடும் என்றும் சொல்ல தோன்றுகிறது. இந்த மாதிரி தான் சகோதரியுடைய உரையை பார்க்கிறேன். இவ்வாறெல்லாம் ஒரு உரைப்பொழிவு இருக்குமேயானால் சமூகம் சீர்படும், செம்மாந்து திகழும், வாழ்ந்து திளைக்கும் என்று சொல்ல தோன்றுகிறது. அது சகோதரி வின்னு ஒரு ஐக்கான் வச்சிருக்காங்க, சின்னம். அதிலேயே பார்த்தா அப்படியே ஒளிர்கின்ற ஜோதியை பார்க்கிறேன். இது உண்மையிலேயே இது இருள் மாற்றுகிற ஜோதி என்றால், இன்றைக்கு உரைப்பொழிவு செய்த சகோதரி அருள் மாற்றி தருகின்ற ஜோதியாக பார்க்கிறோம். ஆகையினாலே அருள் ஜோதி சுடருமேயானால் அருட்பெரும் ஜோதி திகழத்தானே செய்யும். அதனாலே நோவோ வடலூரும் கடலூர் ஆம் என்று வள்ளல் பெருந்தகை வாழ்த்து கூறியிருக்கிறாங்க. வடலூர் கிட்டே கூட வந்துருமா கடலூர். ஆனால் சகோதரி கடலூர் ஒருவேளை வடலூர் கிட்ட வருமே ஆனால் இந்த தெப்பமாகிய சகோதரிகளுடைய சிந்தனைகள் இதை போன்ற பண்புடையார் பட்டுண்டு உலகம் ஆகியினால் இப்படிப்பட்ட பண்பாளர்கள் கடலூர் கல்லூரிக்கு மிக தூணாக செயல்பட வேண்டும். அதோடு மட்டுமல்ல, கல்லூரி வளாகத்திலே பணியாற்றுவதிலே நெளிவு சுழிவுகளை அடிக்கடி சொல்லுவார் முருகன் ஐயா. விளையாட்டா சொல்லுவாங்க. வள்ளியும் இவங்களும் வந்து மறுபடி இந்த மாதிரிலாம் பேசினாங்களே கருத்தரங்களே என்று பேசுவார்களாம். அப்போ தொடர்ந்து சிந்தனைகளை இந்த சமூகம் சிந்திப்பதற்கு கல்லூரி வளாகம் ஒரு பொருத்தமான இடம்தான். அது அப்படியானால் எங்களுக்கெல்லாம் எட்டாத கனிதானே எங்களை போன்றவர்களுக்கு என்று சொன்னால், சமூகத்திற்கு மன்னன் கொடுங்கோல் மன்னன் வேண்டுமானால் வெறுவந்து செய்கின்ற தன்மையிலே அப்படி இருக்கலாம். நாங்கள் எல்லாம் மன்னருக்கே அறிவுரை சொல்லுகிற அவை பிராட்டிகள், புலவர்கள், சங்க பாக்கள் புனைகின்ற சகோதரிகள் நாங்க அப்படி இல்லைன்னு எங்களுக்காக இறங்கி வந்து உரை தந்ததற்கு முதற்கண் ஏற்பாட்டாளர்களுக்கும் உங்களுக்கும் மெத்த பாராட்டுகள். சகோதரர் சாத்தூர் கணேசன் ஐயா என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கு என்னுடைய சிந்தனையை கிளறிட்டாங்க. அவங்க சொல்லும் பொழுது how it is getting penalized the society, how we should punish என்று கேட்டு தன்னுடைய சிந்தனையை முன்வைத்தார்கள். அவருடைய ஆங்கில உச்சரிப்பையும் அவருடைய தொடர்ந்து செயின் ஆஃப் தாட்ஸ் விச் ஐ என்ஜாய்டு டுடே. மறுபடியும் சாத்தூர் கணேசன் ஐயாவிற்கு பாராட்டுகள். ரவீந்திர பாரதி ஐயா பேசும்பொழுது ஒன்றை குறிப்பிட்டார்கள், சமூகத்தை சார்ந்தில்லாத தண்டனைகளுக்கு அப்பாற்பட்ட குற்றங்கள் மதியக்கூடிய தேசத்திலே எவ்வாறெல்லாம் ஒழுக்கம் சீலம் கெட்டு ஒழியும் என்பதை கவிஞர் என்கிற பார்வையிலே மிக அற்புதமாக சொல்லி சென்றார்கள். சிவசுப்பிரமணிய ஐயா தன்னுடைய அனுபவத்தை சந்தனமாய் குழைத்து தனக்கே உள்ள பாணியிலே சொல்லுகிற பொழுது ஒன்று என் உள்ளத்திலே தோன்றியது. ஒரு
திருக்குறளை இப்படி கூட கண்ணோட்டம் செய்யலாம். அது வயதுதான் காரணம். நல்லா உட்காருமா என்று சொன்னால் புது திருமணம். 10 ஆண்டு கழிச்சு உட்காரேன் என்று சொன்னால் அது 10 ஆண்டு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். 20 ஆண்டு கடந்த மனைவியா இருந்தா உக்காந்துட்டியா இல்லையான்னு பார்க்காமலே அடிச்சல்லின்னு போடுறது. அது நடந்து போச்சு. கலைவாணர் கார்ல வந்துகிட்டு இருக்கிறார். கார்ல வந்துகிட்டே இருந்தா ஏதோ ஒரு காரணத்துக்காக இறங்குனாங்க. டிரைவர் அவன் பாட்டுல அடிச்சிட்டு போயிட்டான். ஆனால் சொல்கிறார் என்எஸ்கே, ஓட்டுநர் பின்னாடி என்ன இருக்குன்றதை கவனிக்காம ஓட்டிக்கொண்டு செல்வது மிகச்சிறந்த ஓட்டுநர் என்று என்எஸ்கே பாராட்டுறார். இதை படிச்சா கொஞ்சம் முரணா தான் இருக்குது. இருந்தாலும் சொல்றேன், இளைஞர்கள் இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறாங்க. மாணவர் ஒருவர் இன்றைக்கு நடக்க முடியாம நான் கால்லாம் வீங்கிருக்கேன் உட்காருங்க ஐயான்ட்டு வண்டியில் ஏத்திக்கிட்டு போனார். எப்பா வகுப்புல ஏதாவது திட்டி கூட இருப்பான்டா, இந்த ஆண்டுக்கு முன்னாடி படிச்ச, ஏன்னா இவ்வளவு வேகமா ஓட்டுற, கீழே விழுந்துரும் போல் இருக்குதே அப்படின்னா. உண்மையாவே நம்ப மாட்டீங்க, என் லஞ்ச் பேக்கு கீழே விழுந்தே போச்சு. ஏன் இவற்றை சொல்லுகிறேன்? எங்க பார்த்தாலும் வேகம், விவேகம் 0. ஆனால் ஆச்சரியம், கல்லூரி வளாகத்திலேயும் கூட சகோதரி மிக அற்புதமாக விவேகமாக ஒன்றை சொல்லுகிறார்கள். வெறுவந்து செய்யக்கூடிய மனிதருக்கு ஒருவந்தம் என்று சொல்லுகிற உறுதிப்பாட்டு. ரொம்ப அழகா சொற்களுக்கு சொற்கள் அறம் பொருளை அற்புதமாக அடுக்கி சொன்ன விதம் உண்மையிலேயே நுண்மான் நுழைவுலம் மிக்கவர் சகோதரி. பாராட்டுகள், வாழ்த்துக்கள். குன்றக்குடி அடிகளார் சாமி நினைவுக்கு வந்தாங்க இன்னைக்கு எனக்கு. சகோதரி உரைப்பொழிவின் பொழுது பெரியசாமி ஞாபகத்துக்கு வந்தாங்க. சாமி பேரவை ஒன்றை தொடங்கினாங்க அந்த காலத்துல. எங்க முத்தப்பனார் ஐயா அதை சொல்லும் பொழுது இப்படி சொல்லுவாங்க, ஒரு மாதிரியான டஞ்சனான ஒரு சொசைட்டி, அங்க குடிக்க கூடாதுன்றதுல கவனம் கொண்டு வந்தாங்க. ஆடு வளர்க்க கூடாது, அது ஒரு சில கிராமங்கள்ல அவங்க பெரிய சாமி அப்ப இருந்த சாமி. அதே மாதிரி ரொம்ப முக்கியமா குடி கூடாதுன்றதுல ரொம்ப கவனமா சாமி ஒரு கிராமத்தையே தத்து எடுத்தாங்க. இது வரலாறு, சகோதரிக்கு தெரியறதுக்காக நினைவுபடுத்துறேன். அதே மாதிரி குன்றக்குடி சாமி அந்த பேரவை தொடங்கும் பொழுது கிட்டத்தட்ட 14 நபர்களை வைத்து தொடங்கினாங்களாம் அந்த காலத்துல. வருடம் 1970களில் தொடங்கினாங்க. அப்போ குன்றக்குடி சாமி ஒவ்வொரு அதிகாரமா விளக்கிக்கிட்டே வருவாங்க. ஆனால் ரொம்ப அற்புதமா குன்றக்குடி சாமியினுடைய உரை படிச்சோம்னா, இன்றைய வெறுவந்து செய்யாமை உரைக்காகவே எடுத்து படிச்சேன். ஏன்னா சட்டுன்னு சாமி ஞாபகத்துக்கு வந்தாங்க சகோதரி உரைப்பொழிவின் பொழுது. சாமி சொல்றாங்க ஒரு இடத்துல, ஆல்பர்ட் ஸ்வைசர் நீதிகளிலேயே சிறந்த நீதி இலக்கியம்னு சொல்றாரு, இதை வெறுவந்து செய்யாம நிரூபித்தி காட்டுதுன்னு சாமி ஒரு இடத்துல வாக்குமூலம் கொடுக்குறாங்க. ஏன் மன்றத்திற்கு இதை பதிகிறேன் என்று சொன்னால், ஆச்சரியம், அன்னபூர்ணி சகோதரியை பொருத்தமா கடவுள் வச்சிருக்கிறான் பாருங்க. இன்றைக்கு ரவீந்திர பாரதி ஐயா சொல்லும்போது சொன்னாங்க, வரிக்கு வரி படிச்சு அழகா விளக்குனீங்க. அது நான் ரொம்ப ரசிச்சேன். அதே மாதிரி சாமி அந்த குன்றக்குடி சாமி உரை விளக்கத்துல சொல்லுவாங்க ஒரு இடத்துல, ஒருவந்தம் என்பது there is no second thought, no need to reconsider anything, like எதையுமே நாம மறுபடி ஆலோசிக்கணுங்கிற தேவையே இல்லாத நிலைதான் ஒருவந்தம் என்று சொல்லி குன்றக்குடி சாமி உரை கொடுக்குறாங்க. சகோதரிக்கு ஏன் இதை சொல்லுகிறேன்னா, உங்க உரையை கேட்டதன் பின்பு இந்த அதிகாரத்துக்கு இன்னொரு விளக்கமோ குழப்பமா இருக்குது, 6வது குறள் புரியலையே என்பதற்கே இடமில்லை. மிக அற்புதமான ஆற்றொழுக்கான நடை, பாராட்டுகிறேன். ஆனா முன்னாடி இருக்கிற அதிகாரத்தை ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். அங்க என்ன சொல்றாங்க, வேற இந்த அதிகாரத்து டெரரிசம், இந்த டெரரிஸ்ட் அல்லது டெரரிசம் ஆகிய தன்மை இருக்குது இல்ல, மருட்டுதல், மக்களை வதக்குதல், மற்ற அதிகாரத்திலையும் சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் இங்க சொல்லும் பொழுது என்ன மாதிரி மாறுது அப்படின்னா, the role of cruelty king, even he is a warrior, மிகச்சிறந்த போராற்றல் மிக்கவன் தான். இருந்தாலும் although he performs something else which is implemented by his tradition or that much he knows, அவனுக்கு பாரம்பரியமாகவோ தான் அறிந்த வகையிலேயோ
மிகச்சிறந்த வித்தையாக ஒரு வெற்றிமிக்க போரை நிகழ்த்தக்கூடிய மன்னனாக இருந்தாலும் கூட கெட்டொழிவான். அதுதான் சொல்றாங்க இங்க. ராத் he misses all the fortunes, maybe the failure of fortune, misfortune may be ahead on his ruling. அப்படின்னா என்ன பொருள்? அவன் வாழ்கிற காலத்தில் அவன் திட்டமிட்டாது யார் யாரையோ கூட்டாளிய வச்சுக்கிட்டான்னா அவன் தான் சரியான மன்னனா இல்லையே. செங்கோன்மையும் அவனிடத்துல இல்ல, கொடுங்கோன்மையாவது இருக்குதான்னா அந்த திராணியும் இல்லை. இப்போ அவுரங்கசீப் கொடுங்கோலன் தான், ஹிட்லர் கொடுங்கோலன் தான், மனித கரியை சாப்பிட்ட மோசமான ஒருவன் அவனும் கொடுங்கோலன் தான். ஆனால் அந்த திறமையும் கூட இல்லாத ஒரு அழிகின்ற மன்னனைத்தான் இங்க ரொம்ப அழகா வெறுவந்த செய்யாமையில சுட்டி காட்டுகிறார். சகோதரியினுடைய உரையில எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே நேரத்துல ஒற்றினால் ஒற்றி கொள்ளுதல் என்று பின்னாடி சொல்றார். ஒரு ஒற்றனை வைக்கிறாரு, இன்னொரு ஒற்றனை வச்ச அந்த ஒற்று சரிதானான்னு பார்க்கணும் இல்ல, அதுவே ஒரு திறமை தானே. அப்படிப்பட்ட திறமை மிக்க மன்னர்கள் இருக்கிற ஒரு ஆட்சியில ஒருவந்தம் தன்னுடைய வாழ்வை இழக்கும்படி ஒருவர் அமைவாரேயானால் அப்படிப்பட்ட மன்னர் வெறுவந்த செய்யாமை வேண்டும் என்பதை சொல்வதுக்குத்தான் வெறுவந்த செய்யாமை என்று சொல்லுகிறார். அப்போ மோசமான ஒரு உதாரணமா கொடுங்கோலன் இருக்கிறான், நல்ல உதாரணமா செங்கோலன் இருக்கிறான். ஆனால் இந்த வெறுவந்த செய்யாமை நீங்க சொன்ன மாதிரி மக்களுக்கும் மன்னருக்கும் மற்ற எல்லோருக்கும் என்று சொல்லி மனது நிறைவடைகிறார். அதே மாதிரி கெடுத்தகைமை கேடு தரும்னு பின்னாடி சொல்ல வர்றாரு 700வது குறள்ல. என்ன பொருள்? ஒரு கெடுத்தகைமை ஒரு மன்னனிடத்துல தான் உரிமை அதிகமா எடுத்துக்கொண்டால் அப்போ மன்னரை சுற்றி இருக்கிறவங்களும் மோசமானவங்கன்றதுக்கு உதாரணமா அந்த 700வது குறளை சொல்லலாம். அப்படியானால் மன்னனுடைய அவையிலே மோசமானவர்களே இருக்கிறார்கள், மன்னனும் வெறுவந்த செய்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். அப்படியானால் அப்படி இருக்கிற மன்னன் வேந்து அலைக்கும் கொல் குறும்பு, அவன் ஒரு கொலகாரனுக்கு சமம். நாம இங்க வேல் கோல் என்று ரெண்டையும் பொருத்தி பார்ப்பதை முன்னதிகாரிகள்ல பார்த்தோம். அங்க மறுபடியும் சொல்றாரு 735வது அதிகாரத்துல. அப்போ ஒரு கொலைக்கு சமம் தான் நிலை தடுமாறிய சோடு மாறிய மன்னருடைய கீழான ஆட்சி, அவனுடைய செயல்பாடாகிய வெறுவந்த செய்கின்ற தன்மை என்று ஒரு அடைவை உண்டாக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி பக்கத்து தெவ்வர் 70 கோடிக்கு சமமா மன்னருக்கு சரியான அமைச்சர் இல்லைன்னா அப்போ மிக மோசமான நிலை. அவைக்களமும் சரி, அவையும் சரி, அரசனும் சரி, அரசியலும் சரி. அதைத்தான் ஒட்டுமொத்தமா குன்றக்குடி சாமி சொல்றாங்க, வெறுமனே நூல் அல்ல இது, பல்துறை சான்ற நூல், அரசியல் பொருளாதாரம் அத்தனைக்கும் நல்ல வேறாகிய நூல் என்று சாமி, இந்த குன்றக்குடி சாமி இதை சொல்றாங்க. ஆகவே இன்றைக்கு ஆதீனத்தை சிந்திக்கிற சிந்தனையை தூண்டியது சகோதரியின் உரை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி நல்லாசிரியர், தமிழாசிரியர் அவர்களே, மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப கூடுதல் சிறப்பு தாங்கள் பங்கேற்று சிறப்பித்தது. அம்மா நீங்க எதுவும் நிறைவா எதுவும் சொல்றீங்களாம்மா? அம்மா நிறைவா எதுவும் சொல்றீங்களா? அன்னபூர்ணி அம்மா மைக் ஆன் பண்ணிக்கோங்கம்மா. இல்லைங்கய்யா, எதுவும் இல்லை. ஓகே, நன்றிம்மா. நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழமைமிக்க மருத்துவர் தாரம் ஐயா அவர்கள். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வெறுவந்த செய்யாமை மிக அருமையா அருள் ஜோதி ரொம்ப நன்மைதான் சொன்னாங்க. அன்னபூர்ணி அம்மா மிக தெளிவாக ஒவ்வொரு குறளையும் மற்ற இலக்கியங்களிலிருந்து உதாரணம் காட்டி மிக தெளிவாக சொன்னாங்க. இந்த குறளை ஒரு ஆச்சரியப்படக்கூடிய அதிகாரமாக இருக்கு. ஒரு குற்றத்தோட தண்டனையோட நோக்கம் என்னன்றது அந்த தலை செய்யா வண்ணத்தால் திருப்பி அவன் செய்யாம இருக்கணும். அதான் உயர்ந்த ஜஸ்டிஸ். ஒருத்தன் குற்றம் செஞ்சிட்டான்றது அந்த குற்றத்துக்காண்டி தண்டனை கிடையாது. அந்த குற்றத்தை அவன் மீண்டும் செய்யாமல் இருக்க வேண்டும்.
அப்ப இது இன்னைக்கு மரண தண்டனைக்கு விதிக்கலாமா மனிதர்களுக்கு? ஏதோ ஒரு காரணத்தினால் தண்டனை செஞ்சுட்டாங்க. அது திருப்பி செய்யாம தான் இருக்கணும். உயிரையே பறிக்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்குன்ற அந்த கேள்வியெல்லாம் வருகிறது. இதையெல்லாம் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சிருக்கார் அப்படின்றப்ப ரொம்ப இதா இருக்கு. அந்த கடிதொச்சி மெல்ல வெறிக அப்படின்றது நம்ம ஆட்சியர் முதல்ல துவக்குற அன்னைக்கு அதைத்தான் சொன்னார். ஒரு நிர்வாகியா நான் எப்படி இருக்கணும்? கண்டிக்கிறது, தண்டிக்கிறது. கண்டிக்கும் போது கடுமையா இருக்கணும். ஆனா தண்டிக்கும் போது மென்மையாக இருக்கணும். அந்த இதை சொல்லி அவருடைய இதை ஆரம்பிச்சார். அப்புறம் அருஞ்செவி இன்னா முகத்தான் பெருஞ்செல்வம்னு வருது. அந்த இது இது அரசனுக்கு மட்டுமல்ல. என்னுடைய டீன் என்னுடைய பேராசிரியர். அவர் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜினுடைய டீனாக இருந்தார். அவரை பார்க்க போறப்ப ஆ நோயாளிகளும் நோயாளிகள் அனுமதியின்றி உள்ளே வரணும்னு எழுதியிருந்தார். பொதுவா அதிகாரிகள் மேல் மட்டம் போக போக அனுமதியின்றி உள்ளே வராதீர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆனா இவர் எப்படி போட்டிருந்தாருன்னா, அனுமதியின்றி உள்ளே வரவும்னு போட்டிருந்தாரு. யாருன்னா நோயாளிகள். இவர் இவருடைய ஆட்சிக்குள்ள உள்ள வர்றதுன்றது அந்த நோயாளிகள் தான். அந்த திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரிக்கு வரக்கூடிய நோயாளிகள் தான். அப்ப அந்த போர்ட பார்த்தவுடனே என்ன சார் இப்படி எழுதி போட்டிருக்கீங்கன்னு. அவங்க தானே என்னை பார்க்கணும். அது எளிமையா அணுகணும். அதே மாதிரி தான் நம்மளுடைய விருதுநகர் மாவட்ட ஆட்சியரும் அப்படி இருப்பார். பப்ளிக் எந்நேரம்னாலும் பார்க்கலாம். அதே போலவே மக்கள் கூட்டரங்குன்னு எழுதப்பட்டிருப்பாரு. அந்த ஆட்சியர் கூட்டரங்குலாம் இருக்காது. அது மக்களோட கூட்டரங்கு தான்றது. அப்புறம் இன்னொரு விஷயம், இனத்தாற்றி எண்ணாத வேந்தன். அது இன்னைக்கு அறிவியல்ல எது சிறந்தது அப்படின்னா, ஒரு மூளை சிந்திக்கிறது சிறந்ததல்ல. பலர் கூடி முடிவெடுக்கக்கூடியதுதான் சிறந்தது. ஒரு மூளையால் மிக திறமையாக யோசிக்க முடியாது. அது கூட்டு செயல்பாடு. கூட்டு முடிவெடுக்கிறது. அதை 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது. இன்னொரு இன்னைக்கு பிராக்டிகலா நம்ம இன்னைக்கு பார்க்கிறது, கல்லார் பிணிக்கும் கடுங்கோல் அதுவல்ல அப்படின்றது. கேட்கல. பொதுச்செயலாளரே, மிக்க மகிழ்ச்சி பொதுச்செயலாளரே. கேக்குதா? கேட்குது கேட்குது. அப்ப கல்லார் பிணிக்கும் அப்படின்றது நம்ம ஒரு அறிவியல் மனப்பான்மை இல்லாத நூலோர் அறநூல்களை படிக்காதென்று இவர் சொல்லியிருக்கார். ஆனால் இன்னைக்கு ஆட்சியர் இன்னைக்கு ஒரு கூட்டத்துல பேசும்போது கூட சொன்னார், அறிவியல் மனப்பான்மை தமிழ் பேச்சு மன்றம் தான் அன்னைக்கு ஆரம்பிச்சாங்க ஒரு கல்லூரியில். சொல்லும்போது கூட இதைத்தான் சொன்னார். நீங்கள் தமிழ் இலக்கியங்கள் மட்டும் பேசாமல் அறிவியல் மனப்பான்மை உள்ள ஆளாக வர வேண்டும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையிலே மனிதாபிமானமும் அறிவியல் மனப்பான்மையும் மதச்சார்பின்மையும் ஒரு அடிப்படை உரிமையாக வகுக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் வள்ளுவரும் அன்றே சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நீங்க ஒரு ஆட்சி நல்லா இல்லை அப்படின்னா அவங்கள சுத்தி அறிவில்லாதவங்களா கூட இருப்பாங்க. அறிவியலுக்கு எதிரானவர்களாக கூட இருப்பாங்க. இப்ப சமீபத்துல கூட பார்த்தோம். கோமியம் குடிங்கன்னு ஒரு மிகச்சிறந்த ஒரு நிறுவனத்தின் தலைவரே சொல்றார். அது எப்படி அப்படி இருப்பாங்க அப்படின்றது, ஒரு அரசு நல்ல அரசா, அது கடுமையான அரசான்றதுக்கு இந்த மாதிரியான சாட்சிகள்லாம் நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று வள்ளுவர் சொல்கிறார். மிக அருமையான அதிகாரம், மிக அருமையான விளக்கம், பின்னூட்டம் ரொம்ப அருமையா சொன்னாங்க. எல்லாருமே நல்லா சொன்னாங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி நன்றி. அந்த 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 ஒரு செய்தியை இன்னைக்கு அந்த ஸ்ரீதர் வெம்பா அவர் சொல்றாரு, ஆமா அப்படிங்கிறாரு. உலகம் எங்க போகுதுன்னு தெரியல. அறிவியலோடு பயணிக்கிறதா நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி, ஓகே, நன்றி. பொதுச் செயலாளருக்கு மிக்க மகிழ்ச்சி. தோழர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பேய் அரசாண்டால் ஐயா ஐயா பேய் அரசாண்டால் பிணந்தின்னும் சாத்திரங்கள். இதுல எனக்கு நான் கொஞ்சம் சின்னமா முரண்படுறேன். எல்லா இடங்களிலும் அப்படி இருக்கிறது. யாரையுமே அவன் இவன் அவங்க நல்லவங்கன்னு கூட யாரையும் கை நீட்டி சொல்ல முடியல. யாருக்கும் யாரும் சளைத்தவர்கள் இல்லை எனத்தான் தோன்றாங்களே தவிர, மரபு கருதி நாம ஒரு சிலரை சொல்றதுக்கு தவிர்க்கிறோம். உண்மையான விஷயம் அதான். ஆனால் நெறியாளர் என்கிற முறையில நான் தயக்கம் வேண்டாம். இல்ல இல்ல ஏன்னா தீமையை சுட்டுவதில் தயக்கம் வேண்டாம். இல்ல இல்ல என்ன அப்படின்னா, எல்லா இடங்களிலும் நான் அடிக்கடி நம்ம இதுல பேசியிருக்கிறோம். இலவசங்களை நாம் கேட்கவில்லை. ஆனால் நம்மை கேட்காமலே இலவசங்கள் தருகிறார்கள். ஆனால் நமக்கு தருவதாக
ஒப்பந்தத்தோடு பணியில் இணைகின்ற பொழுது சொல்லப்பட்ட எதையும் தருவதே இல்லை. அவையெல்லாம் தாள்களில் எழுதப்பட்ட மைகளாகவே, பேனாவின் மைகளாகவே. இல்ல இலவசங்களை பற்றிய பார்வை இது ஒரு இல்ல இல்ல ஐயா, இது ஒரு முதலாளித்துவ அரசு. இந்த இலவசங்களாவது மக்களுக்கு கிடைக்கிறது. இல்ல இல்ல எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. நீங்க சொல்றதெல்லாம் ஒரு சோசலிச அரசியல் தான். அவர்களுக்கான தேவைகள் பூர்த்தி செய்யப்படும். இந்த இலவசம் கூட இல்லைன்னா எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுவான், கொள்ளை அடிச்சுட்டு போயிடுவான். யாருக்கிட்ட இலவசம்ன்றது என்ன? நாம் கொடுக்க வேண்டிய உரிமை. இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த இலவசங்கள் கூட அவர்கள் கொள்ளையடிப்பதற்கான ஒரு வாய்ப்புக்கான ஒரு கருவியாகத்தான் பார்க்கிறாங்க. சரி, உண்மைதான். மக்கள் அரசியல் படுகின்ற வரை, அரசியல் தெளிவு மக்களுக்கு வருகிற வரை இந்த கொள்ளையும் நோயும் இருந்து கொண்டுதான் இருக்கும். இல்ல பொதுவுடைமை சிந்தனை சார்ந்த சமூகம் வளரல அப்படின்னா இன்னும் நோக்கி போகும். அதுல ஒண்ணு மாற்று கருத்தே. ஆமா, நம்ம என்ன அதனால அடிகளார் சொன்னார், இலவசங்கள் வந்துட்டு போட்டோம், மக்களுக்கு கிடைக்கட்டும், அதாவது கிடைக்கட்டும். மகிழ்ச்சி. வணக்கம். இல்ல இலவசம் கிடைக்குது அப்படிங்கறதுக்காண்டி இப்ப பெரும்பான்மையானோர் பாதிக்கப்படுறத நம்ம ஏத்துக்க முடியல. இல்ல அதை நாம ஆதரிக்க வேண்டியதில்லை, எதுக்கவும் வேண்டியதில்லை. இல்ல எடுத்து சொல்ல வேண்டிய நிலைமையில நாம இருக்கிறோம். வேற ஒண்ணு சொல்லணும். ஒரு சில பூசணிக்காய்களை மறைக்கிறதுக்கு வந்து மஞ்சள் கலர் கொடுத்து ஆக வேண்டியிருக்கு. என்ன செய்யறது? நாமெல்லாம் தெருவில் இறங்கி மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஊட்டினால் இலவசங்களே தேவையில்லை. இல்ல பார்வைக்கு வைக்கப்பட்ட பூசணிக்காய்கள் எல்லாம் நடுத்தெருவில் உடைபடும் என்பதுதான் உண்மை. படட்டும். நன்றி வேண்டாம். தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நாளும் ஒவ்வொரு நாளும் ஒரு புத்துணர்ச்சியோடு புது பொலிவோடு இலக்கிய சிந்தனைக்காக, குறிப்பாக மக்களுடைய வாழ்வியலை பற்றிய சிந்தனைகளை நோக்கி நாம் பயணிக்கிறோம். அந்த அடிப்படையில் நம்முடைய நிகழ்வு நாளைய தினம் 58வது அதிகாரத்தில் அதிகாரமான கண்ணோட்டம் என்கிற அதிகாரத்தை கடலூரில் இருக்கக்கூடிய கிருஷ்ணசாமி மகளிர் மற்றும் அறிவியல் கலை மற்றும் மேலாண்மையில் கல்லூரியுடைய பேராசிரியர் முனைவர் கீதா அவர்கள் இணைகிறார்கள். முற்றோதல் செய்வதற்காக தத்தனூர் மீனாட்சி ராமசாமி மெட்ரிக் பள்ளியினுடைய மாணவர் வே அபிவர்மன் இணைகிறார்கள். 2 பேரையும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நாளைய தினம் இலக்கிய ஆளுமைகளோடு சந்திக்க இருக்கிறது. தோழர்களை, ஒவ்வொரு நாளும் புத்துணர்ச்சியோடு நாம் பயணிக்கிறோம். இது மக்களுக்கான பயணம், மக்களை தேடிய பயணம் அல்ல, மக்களாக இருக்கிற நம்முள் இருக்கிற கலைகளை நீக்கிற பயணம் என்கிற நிலையில் தோழர்களை, நாளைய தினம் இரவு 8 மணிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் தோழர் ஜீவாவின் கனவுகளோடு பயணிக்கிறோம். நன்றியும் வாழ்த்துக்களும்.